ஹாய் மக்களே, சின்னஞ்சிறு கிளியே திருமாங்கல்ய மகா சங்கமம் மே 4, 5 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சான் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. கிருபா கருணாவை கூப்பிட்டு, மகா அந்த காரில் இருக்கா, அவளை கிட்னாப் பண்ணியாச்சு இன்னொரு வேற ஆள் வச்சு, அதனால் நீ தான் கஜேந்திரன்ட்ட கொண்டு போய் சேஃபாக சேர்க்கணும், நீ தான் விஸ்வாசின்னு சொல்லியிருக்கேன், அந்த பேரை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான்ல. அதனால் கஜேந்திரன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக மகா கூப்பிட்டு போகிறான் கருணா முதலே பார்த்துட்றான் இவளை மகாவுக்கு மயக்கமும் தெரிஞ்சிருது. எப்படியும் கருணா நம்மளை காப்பாற்றுவான்ற விதத்தில் அவள் அமைதியாக தான் வரா, ஒன்றும் கத்தெல்லாம் போடாமல். ஒரு இடத்துல நின்று தண்ணி பாட்டிலும் வாட்டர் கேனும் வாங்க சொல்கிறான். அந்த கூட ஆள் இருக்கான அவன் வாங்கிட்டு வர போகிற டைமில் போய் பேசுகிறான் மகாட்ட கருணா. இது மாதிரி எப்படியா இருந்தாலும் கிருபா அண்ணன் சொன்ன வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும். அண்ணா அவன் சொன்னதை இது வரைக்கும் நான் மீறினதே இல்லை, நான் எப்படியும் உன்னை கொண்டு போய் கஜேந்திரன் சேர்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மகா சொல்கிறா, எங்கள் அம்மா ஒரு தீர்க்கதரிசி, சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் நோட்டில் எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா, எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உன் மணவாளனின் எதிரியான ஒருவன் உன்னை காப்பாற்றுவான், அவனே உன் சகோதரன் ஆவான் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். அதை படிக்கிறாவ யார் இவ யாரை வச்சு அம்மா சொல்கிறாங்கன்றது புரியல அவளுக்கு. இப்போ எப்படியா இருந்தாலும் திருவோட எதிரி கருணாவை தானே இருந்தான் ஃபஸ்ட்டு, அதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறா மகா. இருந்தாலும் இல்லைம்மா, கிருபா நான் சொல்கிறத செய்கிறது தான் என் வேலை, அதனால் நீ தப்பாக நினச்சிக்காத, என்ன நான் கஜேந்திரன்ட்ட உன்னை நல்லபடியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த ஆள் இட்லி வாங்கிட்டு வந்துடுறான். அவள்கிட்ட கொடுக்கும்போது அவள் கையை அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறான் கருணா. மகாவோட கையை அவனும் அவுத்து விடுறான். அவளை சாப்பிட சொல்கிறான். அவள் இப்போ வேணான்னு சொல்லிடுறா. உடனே அந்த கூட வந்த ஆள் அடியாள் இருக்கான்ல, அவன் கேட்குறான், என் அண்ணன் கையை தானே கட்டி கூட்டு போய் விட சொன்னார், இவ தான் சாப்பாடு வேணான்றா, ஒரு இடத்துல நிறுத்து, நான் அவள் கையை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எப்படியா இருந்தாலும் அவங்க அண்ணன் சொல்கிறது தானே இவன் கேட்கணும். சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று அவன் மகா கயிறை அறுத்து விட்டாங்கள்ல சாப்பிட்றதுக்காக, அவள் சாப்பாடு வேணான்னதுனால அவளை அந்த அடியாள் அவள் கையை கட்டிகிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கவும், இவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு கருணா மாட்டி விடாமல் அவனை தப்பிக்க வச்சிடுறா மகா. அதனால் இந்த பொண்ணு ரொம்ப நம்மளை நம்புது. ஆனால் நம்ம அந்த கஜேந்திரன்ட்ட இவளை ஒப்படைக்க போகிறோன்ற வருத்தத்தில் தான் இருக்கான். இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் கருணா முழிச்சிட்ருக்கான். போயிட்டே இருக்காங்க. எதிர்த்தாப்புல ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் கருணாவுக்கு அடிபட்டு அவன் விழுந்துடுறான். மகா அதை பார்த்துட்டு ரொம்ப அழுவுறா. அவள் நெஞ்சை பிடிச்சி அமுக்கி அவள் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுறதில்ல அவனுக்கு, அதை ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி அவனுக்கு மூச்சு வர வச்சிடுறா. அவனும் பழச்சிக்கிறான். எல்லாரும் கூட இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு அழுதுச்சு, உங்களை இந்த பொண்ணு தான் காப்பாற்றுச்சின்னு கருணா முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சொல்லவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பொண்ணு நம்ம உயிரை காப்பாற்றுச்சு, ஆனால் நம்ம கொண்டு போய் அந்த கஜேந்திரன் ரவுடிகிட்ட போய் ஒப்படைக்க போகிறோமே இவளை அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கும்போது, நீ எப்படியாச்சும் போயிடுமா, அவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே அந்த ரவுடி இன்னொருத்தன் இருக்கான்ல, அவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே நீ எப்படியாச்சும் போயிடுமான்னு சொல்லி கருணா அமுச்சு விடுறான். ஆனால் அவள் போகிறதுக்குள்ளேயே அந்த கஜேந்திரன் கார் வந்துடுது. தப்பிச்சு போகிறதுக்குள்ளே அந்த கஜேந்திரன் அந்த மகாவை பிடிச்சி, நீ எங்கே தப்பிச்சு போக பார்க்குற அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறான். கருணாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கிருபா சொன்ன வேலையை அவன் செஞ்சு தானே ஆகணும். அதனால் அவன் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கான். நீ கிருபா ஆள் தானே கருணா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லவும், இப்போவே உனக்கு உங்கள் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன், நீ நல்லபடியாக மகாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னு சொல்லிடுறேன்னு கஜேந்திரன் கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். சரி, நான் தான் அப்போவே சொன்னேன்ல கருணா விஸ்வாசின்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கஜேந்திரன் சொல்கிறான், இவன் நல்லா கில்லி மாதிரி தான் உன் ஆள், நீ சொன்னப்போ நான் நம்பலை, பரவாயில்ல, மகாவை என் கைகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டான், ஆனால் அவன் வந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் கிருபாட்ட. நான் தான் சொன்னல கருணா பற்றி அவன் விஸ்வாசின்னு அப்படின்னு கிருபா சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடுறான். மகாவை கூப்பிட்டுட்டு கருணா முன்னாடியே போகிறானுங்க. அவளால் தடுக்க முடியல. இருந்தாலும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான்.
இந்து வந்து கர்ணா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பணிக்கர் சொல்கிறாருல, அதனால் வந்து பூமி பூஜை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. அவளும் பூமி பூஜை பண்ணி வெளியில் வரா. அவள் இப்போ அந்த பணிக்கர் சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, நீ வந்து நல்லபடியாக இந்த பூமி பூஜை பண்ணிட்ட, உன் புருஷன் உயிர் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, அவன் இனிமேல் அவனுக்கு எந்த கண்டமும் கிடையாது, அவன் உயிர் தப்பிச்சிட்டான், இனிமேல் அவனுக்கு வந்து எந்த கண்டமும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இவளும் இந்துவும் ஃபோன் பண்ணுறா, கருணாவுக்கு எப்படி இருக்க என்னன்ட்டு. அவனும் வந்து அவன் சொல்கிறான், இது மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, மகா தான் காப்பாற்றினா அப்படின்னு சொல்லவும், மகா வந்து ரொம்ப அப்பாவி, நீ தான் எப்படியாச்சும் அந்த கஜினன் கைக்கு போகாமல் தடுக்கணும். கருணா சொல்கிறான், எனக்கு வந்து கஜேந்திரன்ட்ட வந்து மகா ஒப்படைச்சதில் கஷ்டமாக தான் இருக்குது, அந்த பொண்ணு என்னோடய உயிரை காப்பாற்றினவ அப்படின்னு சொல்லவும், மகா தான் அவன் உயிரை காப்பாற்றிருக்கா, அவள் ரொம்ப அப்பாவி, எப்படியாச்சும் நீ தான் காப்பாற்றணும் மகாவன் இந்து சொல்கிறா. சரி நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வண்டியை ரிப்பேர் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறான். திவாகர் வந்து திவ்யாவை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த புதுசாக திறக்க போகிறாங்கல்ல பார், மினிஸ்டர் வச்சு அந்த பார்லேயே அடைச்சி வைக்கிறான். கிருபா வந்து ஃபோன் பண்ணுறான் திவாகருக்கு, என்னாச்சு, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே அவள் என்கிட்ட தானே இருக்கா, நான் தான் அவளை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், அவனை வந்து நம்ம புதுசு திறக்க போகிற பாரில் வந்து அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அவளை வீடியோ காலில் காமி அப்படின்னு கிருபா சொல்கிறான். வீடியோ காலில் காமிக்க சொல்லி அங்கே கட்டி போட்டிருக்காங்கல்ல அந்த பாரில், அங்கே உட்காந்துருக்கா திவ்யா, நீ வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு பொம்பளை, நீ வந்து எங்களே வந்து இந்த பார் திறக்க விடாமல் பண்ணுற, அந்த கோயிலில் வந்து என் பரிவட்டத்தை பறிச்ச, இங்கே வந்து என் தம்பியை அரைஞ்சி அவனை அவமானப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த திவ்யாட்ட பேசிகிட்டு இருக்கான். உடனே கால் கட் பண்ணிடுறான். நாளைக்கு எப்படியும் வந்து மினிஸ்டர் வராரு, அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கிருபா. திவாகர் வந்து திவ்யாட்ட பேசிகிட்டு இருக்கான், என்னையே நீ அரைஞ்சிட்டல, இந்த நாளைக்கு மட்டும் அந்த பார் திறந்து முடிஞ்சதும் உனக்கு இருக்குது, உனக்கு நடக்க போகிற அவமானத்தில் நீ வந்து இனிமேல் ஏன்டா என்னை அரைஞ்சோன்னு நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி திவ்யாட்ட பேசிகிட்டு இருக்கான். திவ்யாவும் நக்கலாக சிரிக்கிறா. மறுநாள் வந்து பார் திறக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு திவாகர் போகிறான். திவாகர் போயிட்டு திரும்பி வரும்போது ரவுடிங்கெல்லாம் இருக்கானுங்கள்ல, அவனுங்க வந்து அடைச்சி வச்ச ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே திவ்யாவை காணோம். அவன் எழுதி வச்ச லெட்டர் தான் இருக்குது. அதில் லெட்டரில் வந்து திவ்யா எழுதி வச்சுருக்கா, நீ ஒரு முட்டாள், மூளையே இல்லாத முண்டம், நீ வந்து எங்களை கடத்தலை, நீ எப்போ கடத்துவன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீ என்றைக்கு வந்து இந்த பாரை திறக்கிறியோ அன்னைக்கு தான் வந்து இந்த பாரை வந்து நாங்கள் மூடுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறோம், அதனால தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம், நான் நக்கலாக சிரிச்சது கூட அதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ நீ 10 எண்ணு, அதுக்குள்ளே இந்த பார் எப்படி நீ திறக்கிறன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 எண்ணுறதுக்குள்ளே அந்த கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க. வெளியில் இருக்கிற அந்த கண்ணாடி அவங்க வைக்க போகிறாங்கல்ல பார், அந்த இதெல்லாம் உடச்சி அந்த 10 எண்ணத்துக்குள்ளே உடச்சும் இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க யார் உடச்சதுன்னு. இங்கே வந்து திரு, ஜெயந்தி, திவ்யா, இந்து 3 பேர் நிற்கிறாங்க. நீ எப்படி வந்து இந்த பார் திறக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறையா லேடிஸ்லாம் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து மறியல் பண்ணுறாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. உடச்சிட்டு எப்படி இந்த பார் திறக்கிறீங்கன்னு பார்க்குறேன், குடும்பம் நடத்துகிற இந்த இடத்துல இந்த பார் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அடித்து உடைக்கிறத வந்து வீடியோவாக எடுத்து லைவ் போடுறாங்க. அதில் வந்து மினிஸ்டர் பார்த்துட்டு என்னாலலாம் வர முடியாது இந்த பார் திறக்கிறதுக்கு, இந்த மாதிரி பொம்பளைங்க இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதனால் பொம்பளைங்க ஓட்டு கிடைக்காது, அதனால் என்னை கூப்பிடாதன்னு கிருபாட்ட சொல்லிடுறான். அதெல்லாம் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு மினிஸ்டர்கிட்ட வந்து கிருபா பேசுகிறான். இல்லை நீ வந்து ஃபோனை பாரு, இது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லவும் அவன் வந்து ஒரு இடத்துல கார் நிறுத்திட்டு ஃபோன் பார்க்குறான். அது மாதிரி அடித்து உடச்சதெல்லாம் ஃபோனில் பார்த்து டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். அப்போ தான் திவாகர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் திவ்யா தான், திருக்கூட வந்து அந்த பாரை அடித்து உடச்சி நிறையா பொம்பளைங்க கூட சேர்த்துக்கிட்டு அந்த பாரை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறதெல்லாம் சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்குறதெல்லாம் சொல்கிறான். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டா இந்த பாரை நீங்கள் திறக்க முடியாது, எப்படி திறக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திவாகர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறா. அதையெல்லாம் திவாகர் வந்து அந்த கிருபா கிட்ட சொல்கிறான். ஒரு பொம்பளைக்கு இவ்வளோ வந்து இருக்கக்கூடாது, அவங்க திருவு கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறா, சீக்கிரமாகவே அவள் கதையெல்லாம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாண்ணா, இதை கொஞ்சம் விட்டு விடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திவாகர் சொல்கிறத இவன் ஏற்றுக்கிறான் கிருபாவும். அங்கே பாராக இருக்கிறத வந்து பழைய மாதிரி இந்துவோட வீடாக மாற்றி இந்துவோட அம்மா ஃபோட்டோலாம் வச்சு
விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. அப்போ வந்து இந்து அப்பா வராரு, இது மாதிரி இதுதான் திவ்யா, சின்ன வயசு ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரியுமாப்பா, ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் ஞாபகம் இருக்குது, ரொம்ப நன்றிம்மா எங்கள் வீட்டை மீட்டு கொடுத்ததுக்குன்னு சொல்லி திருக்குட்டும் திவ்யா கிட்டேயும் நன்றி நன்றி சொல்கிறாரு இந்துவோட அப்பா. இதுதான் வந்து திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறது, திரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு இந்து வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி திவ்யாவை கட்டி பிடிச்சிக்கிறா. இது வந்து நீங்கள் பண்ண எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது, இது நீ இருந்ததுனால தான் சாதிக்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எங்கள் வீடு பாராவே போய் எங்கள் கைக்கு வராமையே போயிருந்திருக்கோம் அப்படின்னு இந்து வந்து சொல்கிறா திவ்யா கிட்ட. கவலைப்படாத அப்படின்னு அவளும் ஆறுதல் சொல்கிறா. இனிமேல் இந்த வீட்டை யாராலையும் பாரா மாற்ற முடியாது, உங்கள் அம்மா ஞாபகமாக இது உங்க கூடவே இருக்கட்டும்னு சொல்கிறா திவ்யா. அங்கே வந்து மகா வந்து கூப்பிட்டு போகிறான்ல அந்த கஜேந்திரன், கல்யாணம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறான் ஒரு கோயிலுக்கு. அங்கே வந்து ஒரு லேடியை கூப்பிட்டு இந்த பொண்ணை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான். அவள் வந்து பாத்ரூம் போகிறேன்னு போகிறா, வெளிலே வரலை அப்படின்னு இவ போய் சொல்கிறா கஜேந்திரன்ட்ட. அங்கே பார்த்தா பாத்ரூம்லேருந்து தப்பிச்சு ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா. உடனே ஃபோன் பண்ணி அந்த பசுபதிக்கு சொல்கிறான் கஜேந்திரன், இந்த மாதிரி மகா திரும்பவும் தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அவன் மாலை வாங்க போகிறான்ல, அங்கே பார்த்துட்றான் மகாவை. மகாவை பார்த்து அவளை வந்து வண்டியில் கூப்பிட்டு வரான். இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் கர்ணா எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருக்கும் போது இவன் ஃபோன் பண்ணுறான் கஜேந்திரனுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதனால் உனக்கு என்ன, நாங்கள் எங்கே இருந்தா, நீ தான் சேஃபாக ஒப்படைச்சிட்டில்ல, அதோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஏர்போர்ட்டில் பக்கத்தில் ஏரோப்ளேன் போகிற சத்தம் கேட்குது. இவன் கண்டிப்பாக கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அங்கே தான் வச்சுருக்கிறான் மகாவை அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது இவன் ஒரு மாலை கடையிலேருந்து மாலை வாங்கிட்டு போகிறத, எப்படியா இருந்தாலும் மாலை இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும், இவங்கள்ட்ட விசாரிப்போன்னு அந்த மாலை வாங்கிட்டு போகிறான்ல அந்த பசுபதி. அந்த கடையில் விசாரிக்கும் போது ஒருத்தன் வந்து மாலை வாங்கிட்டு இங்கேருந்து தான் போனான், எப்படி திருட்டு கல்யாணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கர்ணாட்ட சொல்லும் போது, கர்ணா அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த கோயிலுக்கு போகிறான். அங்கே வந்து வலுக்கட்டாயப்படுத்தி தாலிக்கட்டை பார்க்கும்போது கர்ணா வந்து காப்பாற்றுறான் அவங்கள அடித்து போட்டு. அங்கே கோயிலே கட்டி வச்சுட்டு போயிடுறான் மகாவை காப்பாற்றிட்டு. அங்கே கஜேந்திரன் பேசிகிட்டு இருக்கான், நான் எங்கள் அக்காட்ட வந்து சவால் விட்டு வந்தேன், எப்படியா இருந்தாலும் இந்த மகாவை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு. யாராக இருக்கும் இவன் வந்து நம்ம மகாவை காப்பாற்றி கூட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பசுபதியும் கஜேந்திரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.